Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda and Specs Makers presents Behind Its Master Inspirers with Grandmaster Vishwanathan Anand, powered by Achi Badam Drink Massage. நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டர்டா. இந்த டயலாகை சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? உண்மையாக சொன்னால் குகேஷ்டே சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், என் ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும்னு அந்த ஆசை இருக்கும். ஆனால் கடைசியில் யார் ஆடுறேன்னு மறந்துட்டு செஸ் போர்டை பார்க்குறது நல்ல படம். ஐயோ போயும் அவன்கிட்ட வேற கொடுக்கணுமா, அவன்கிட்ட போய் லூஸ் பண்ணணுமான்னு யோசிச்சா இன்னும் 2 ஆட்டம் போகும். அது வேற வழி இல்லை. ஆனால் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்று, இருக்காமல் இருக்கிறது அது இன்னொன்று. நீங்கள் அவங்க கூட விளையாடி அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு காம்படிஷன் நடக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. 30 வருஷம் முன்னாடி 60 வயசு கிராண்ட் மாஸ்டர் எங்களை பற்றி என்ன யோசிச்சாரோ, ஆனால் இப்போ அந்த சர்க்கிள் ஆஃப் லைஃப் திரும்பியும் வந்திருக்குன்னு சொல்லிக்கலாம். எனக்கும் நிறையா கோவம் வரும், எவ்வளோ வாட்டி இதே தப்பு பண்ண போகிறேன், என் புத்தி எங்கே, அந்த மாதிரி நிறைய என்னோட பேசிப்பேன். 1000 வாட்டி ஜூனியர் டோர்னமெண்ட்ஸில் 3வது ரவுண்ட் தோத்தேன், 4வது ரவுண்ட் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு ஆட்டம் ஜெயிச்சிட்டேன்னா தோத்த ஆட்டம்லாம் மறந்துடும். பழைய வயசான குதிரைக்கு ட்ரம்பெட்ஸ் கட்டால் திருப்பி வந்து இந்த சண்டைக்கு போனோம் மாதிரி அந்த ஆட்டிடியூட் மாதிரி எனக்கு. பசங்கள்லாம் நல்லா வந்து விளையாடுறது சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போகிறோமோன்னு ஒரு சின்ன ஃபீல் வருது உங்களுக்கு? டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா மற்றும் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் வழங்கும் பிகின் வுட்ஸ் மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ் வித் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த், பவர்ட் பை ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மற்றும் மிசாஜ். இப்போ செஸ் நிறைய பேர் விளையாடுறாங்க, பட் இந்த ஸ்ட்ரீம் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 2 மாதிரியும் இதில் கேட்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்து பசங்க நிறைய விளையாடுறாங்க, கேர்ள்ஸும் நிறைய உள்ளே வந்திருக்காங்க. விஜயலட்சுமி, விஷாலி, அப்புறம் நிறைய பிரீத்தி குப்தா, இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே வராங்க. விமன் செஸ் இந்த ஸ்ட்ரீம் எப்படி வளரும்னு நினைக்கிறீங்க? பாய்ஸில் வி ஹேவ் வெரி வெரி ஸ்ட்ராங் பிளேயர்ஸ். நான் நினைக்கிறேன் அடுத்த 10 வருஷத்துக்கு எல்லா இந்தியன் செஸ் ஃபேன்ஸுக்கும் எல்லா டோர்னமெண்ட்ஸ்லையும் அட்லீஸ்ட் ஒரு இந்தியன் இருப்பா. 3 பேரில் ஒருத்தராவது ஆடினிருப்பாங்க. அண்ட் ப்ளஸ் இன்னும் பேர் வரலாம், வந்து சேரலாம். இது அதனால் எல்லா டோர்னமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன இருந்தாலும் ஒரு இந்தியன் அங்கே ஆடிந்தா இன்னும் என்ஜாய்மெண்ட் தானே. ஸோ அதில் நல்லா போகிறது. கேர்ள்ஸ் நிறையா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் விளையாடுறாங்க. ஆனால் அது அந்த ஏரியாவில் இன்னும் நிறைய வேலை செய்யணும். ஒரு கேப் இருக்குது பசங்களுக்கும் பெண்களுக்கும். வி ஹாவ் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ ப்ளே செஸ். இந்தியா மாத்திரம் இல்லை, உலகத்திலே அப்படி தான். அதான் ஒரு பெரிய லெகசி. நீங்கள் ரொம்ப ஒரு லாங்குவிட்டியோட சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளேயர் நீங்கள். இப்போ பார்த்தா குகேஷ், பிரக்யானந்த் இவங்களெல்லாம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட உங்கள் வயசில் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிங்களோ அது திரும்ப மறுபடியும் செஸ் வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் அந்த வைப் எப்படி பார்க்குறீங்க? 2 விதமாக. ஒரு விதத்தில் பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, சரி கண்டினியூ ஆகுதுன்னு. இன்னொரு இடத்துல பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நான் தானே இது என் வேலையாச்சு, அவன் ஏன் இங்கே போடுறாங்க. முதல்ல சில வாட்டி அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிரக்ஞானந்த வைக்கன்சி இந்த டாடா ஸ்டீல் முதல் வாட்டி ஜெயிச்சாச்சு. எனக்கு தோணித்து நானே முதல் வாட்டி அந்த வயசில் தான் அப்ராக்சிமேட்லி ஜெயித்தேன். இவன் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான் அது மாதிரி. ஸோ எல்லாத்துலேயும் செஞ்சதெல்லாம் இப்போ மெதுவாக செஞ்சுனே வந்துட்டுருக்காங்க. ஆனால் பெருமையாகவும் இருக்குது, நல்ல இடத்துல வந்து விட்டுருக்கோம். இல்லை அந்த இடம் எனக்கு புரியல. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோன்றதுன்னா அது என்ன சொல்கிறீங்கன்னு குடின் கனெக்ட். நான் அங்கே இருக்கணும், நான் அங்கே இல்லாமல் அவங்க என் இடத்துல உட்காந்துட்டு நான் செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களே, அது எப்படி நடந்தது, நான் எப்போ ரிட்டையர் ஆனேன், அந்த விதத்தில். ஓகே ஈவன் டுடே நீங்கள் அந்த ஸ்பிரிட்டோட தான் பார்க்குறீங்க, அது அந்த காம்படிஷன் இருக்கிறத தான் பார்க்குறீங்க. அதாவது சொல்லுவா, ஒரு பழைய வயசான குதிரைக்கு ட்ரம்பெட்ஸ் கட்டால் திருப்பி வந்து இந்த சண்டைக்கு போனோம் மாதிரி அந்த ஆட்டிடியூட் மாதிரி எனக்கு இவால் நிறைய டோர்னமெண்ட்ஸில் பார்த்தா எனக்கே தோணித்து, சரி நேற்றுக்கு தானே விளையாடிருந்தோம், நேற்றுக்கு தானே இதை செஞ்சேன், நேற்றுக்கு தான் நான் அதை பண்ணேன், அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஒரு வகையில் பசங்கள்லாம் நல்லா வந்து விளையாடுறது சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போகிறோமோன்னு ஒரு சின்ன ஃபீல் வருது உங்களுக்கு? ஒரு பேங்க் என்ன இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி அதே நானும் செஞ்சிருந்தேன், எங்கே போச்சு அந்த ஞாபகம் திடீர்னு வரும். ஆக்சுவலாக இப்போ செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்லேயே இப்போ திருப்பி ஸ்கூலுக்கு போனால் எப்படி இருக்கும், கொஞ்சம் வருஷம் முன்னாடி தானே படிச்சிருந்தேன், இந்த ரூமில் தானே உட்காந்து ஜாகிரபி கட்டிருந்தேன், அந்த சென்சேஷன். ஓகே. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டர்டா அப்படின்னு குகேஷ்ட சொல்லுவீங்க ஃபன்னா. இந்த டயலாகை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் யார்ட்டையாவது சொல்லணும்னு இருந்திருந்தா அல்லது இப்போ கூட அதை சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? உண்மையாக சொன்னால் குகேஷ்டே சொல்லலாம். முன்னாடி 2-3 பேர் இருந்திருப்பாங்க சொல்கிறதுக்கு. ஆனால் நல்ல கனெக்ட் ஆகுது குகேஷோட. ஏன் குகேஷோட? குகேஷ் இல்லைனா பிராக், அவங்க தான்
அதே இடத்துல இருக்காங்க மாதிரி இருக்கு. ஸோ நான் முன்னாடியே அப்போ நான் செஞ்சாச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் அப்பயே செஞ்சுட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த டயலாக் நீங்கள் சீரியஸாக தான் சொல்லியிருக்கீங்க. இல்லை, நல்லா எழுதினாங்க. உண்மையாக சொல்லணும், அந்த டயலாக்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. எங்களை புரிஞ்சுட்டு சரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க தான் உங்களோட நேரடி காம்படிட்டராகவும் இங்கே இருக்காங்க. ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேரடாக்ஸ் மாதிரி கூட இதை நம்ம வச்சுக்கலாம். அவங்களுக்குலாம் நீங்கள் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்கள் அவங்க கூட விளையாடி அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு காம்படிஷன் நடக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்கள் காலத்திலே நடக்கிறது. ஹவு டு யூ சி தட்? அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பிளெஸிங் மாதிரி தோணும். ப்ராபப்ளி நான் குகேஷோ பிரக்யானந்தை சந்திக்கிறப்ப அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷனில் அதை கேட்கக்கூடும். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். என்ன இருந்தாலும் என் ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும்னு அந்த ஆசை இருக்கும். ஆனால் கடைசியில் யார் ஆடுறேன்னு, முக்கியமானது யார் ஆடுறேன்னு மறந்துட்டு செஸ் போர்டை பார்க்குறது நல்ல பழக்கம். அது நல்ல பழக்கம். ஆனால் பரவாயில்ல, நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கீங்க. எனக்கு அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. கேம்னு வரப்போ நான் ஜெயிக்கணுங்கிற அந்த ஆட்டிடியூடு தான் நம்ம போய் ஆகணும். அது இல்லாமல் ஆட முடியாது. அதான் ரொம்ப சீக்கிரம் அந்த ஆட்டிடியூட் போயிடுச்சுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபன்னுக்கு ஆடேன்னு. எனக்கு ஃபன்னுக்கு ஆட எனக்கு தெரியாது. எனக்கு ஃபன்னு ஜெயிக்கிறதுலேருந்து தான் எனக்கு ஃபன் வரும். ஆட்டோன்னு வந்து சண்டைக்கு தான் போய் ஆகும். கரெக்ட் இல்லாமல். தேங்க்யூ ஹெட் மாஸ்டர். இப்போ சில விளையாட்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து ஜூனியர்ஸ் அல்லது அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக பீட் பண்ண முடியாது. சில கேம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிலே பொசிஷனை ஹோல்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னதுடைய தொடர்ச்சியான ஒரு கேள்வி தான், செஸ்ஸில் அதே வாதத்தை வைக்க முடியுமா? இப்போ நீங்கள் பெரிய பெரிய கிராண்ட் மாஸ்டர்ஸ் அடித்து வீழ்த்துறப்ப நீங்கள் சின்ன பையன் தான், அவங்களாம் உங்களோட ஃபார் அஹெட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள். இப்போ 2022 வந்து குகேஷோட நீங்கள் விளையாடுகிற போது குகேஷ் உங்களை தாண்டி ஜெயிக்கிறார். இப்போது ரொம்ப சீனியர் மோஸ்ட்டு விஸ்வநாதன் ஆனந்த், ஆனால் சின்ன பையன் குகேஷ் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு அப்படி வைக்கிற ஒரு டிபேட் செஸ்ஸுக்கு பொருந்துமா? அது எப்படி கம்பேர் பண்ணுறது? என் செஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ வருஷம் விளையாடினதில் வந்த விஸ்டம், அதை பயன்படுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா கம்ப்யூட்டர் இப்போ வந்துடுது. கம்ப்யூட்டர்ஸால் எந்த பொசிஷன் கொடுத்தாலும் சரியான பதில் உடனே கேட்டு வாங்கிக்க முடியறது. ஸோ அதனால் நான் இந்த பொசிஷனை 1000 வாட்டி ஆடியிருக்கேன். இந்த யங் பிளேயர் ஒரு வாட்டி தான் ஆடிருக்கேன். என்ன இருந்தாலும் எனக்கு பெட்டராக புரியும்னு சொல்லிக்க முடியல. ஏன்னா அந்த 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 பொசிஷனை அவள் சரியாக படித்தா ஈக்குவலாக ஆடலாம். வேற 40 வருஷம் முன்னாடி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எனக்கு ஒரு 100 ஆட்டம் ஆடுற வரைக்கும் எனக்கு அந்த பொசிஷன் கம்ப்ளீட்டாக புரியாது. இங்கங்கே டீட்டெயில்ஸ் நியூவன்சஸ் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போது அந்த விஷயம் மாத்திரம் மாறி இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் அதிகமாகிட்டே வராங்க. அந்த ட்ரெண்டும் இட்ஸ் அன்ஸ்டாப்பபிள். நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் 17 வயசு இருந்தபோது டாப் 10 ஆவரேஜ் ஏஜ் 36. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் டாப் 10 ஆவரேஜ் ஏஜ் 21. அதை என்னை சேர்த்து 50 வயசு டொப்பலவும் சேர்த்து 2 பேரும் 50 வயசில் உட்காந்துட்டுருக்கோம். எங்களை சேர்த்து 21 வயசு. அப்படி பார்த்தா ட்ரெண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. செஸ் இஸ் கெட்டிங் யங் அண்ட் யங் அண்ட் யங். பிகாஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு எனர்ஜி இருக்குது, அது எப்போவுமே இருந்திருக்கும். ஆனால் ஓல்டர் பிளேயர்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் அது எஃபெக்டிவ்னஸ் அவ்வளோ இல்லை. ஓகே, அதாவது நீங்கள் 100 முறை தேடி கண்டுபிடிச்ச ஒரு நுவான்சஸை இன்றைக்கி வந்து டெக்னிக்கலாக டக்குன்னு அவங்களால பிடிச்சிட முடியும். கரெக்ட். இதை நீங்கள் ஒரு அட்வான்டேஜ்னு பார்க்குறீங்களா, இல்லை இதோட எசன்ஸ் பிரில்லியன்ஸை யூஸ் பண்ணுறது, காமன் சென்ஸை வைக்கிறது, அதுக்கு ஒரு செஸ்ஸுக்கும் கூட ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கும்ல, அதோடைய இதை அது கெடுத்துருச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்தவர், அதாவது விஷுவல் போர்டு வச்சு மூவ்ஸை வந்து ஆனந்த் வந்து பண்ணுவார். தட்ஸ் வேர் இஸ் வெரி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கண்ணை மூட்டு உட்காந்தாருன்னா அவர் கண்ணு முன்னால் விஷுவலாக ஒரு போர்டு வரும், அந்த போர்டில் அவர் மூவ் பண்ணிகிட்டு இருப்பார். ஃபிசிக்கல் போர்டு கூட வச்சு பண்ண மாட்டார், அது வேர்ல்டில் யாராலையும் பண்ண முடியாமல். அங்கே தொடங்கி போர்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி தனியாக விளையாடி பார்த்து, அப்புறம் பக்கத்து வீட்டு பையனோட விளையாடி பார்த்து, கிராண்ட் மாஸ்டர்ஸோட விளையாடி பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வேறஸ் கம்ப்யூட்டர்ஸோட என்ன சொல்ல போனால் இப்போ ஏஐயோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு அட்வான்டேஜ் பொசிஷன். இந்த டெக்னாலஜி அண்ட் அட்வான்டேஜ் பொசிஷன் ஏஸ்தட்டிக்ஸ் ஆஃப் செஸ் அல்லது கிளாஸினஸ் ஆஃப் செஸ்ஸை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்ல மாட்டேன். செஸ்ஸை பற்றி என்ன புரிஞ்சுட்டோமோ அது மாறலைன்னா நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயராக இருப்பேன். ஆனால் என்ன எடுத்து என்னெல்லாம் நம்ம நல்லதுன்னு என்னெல்லாம் நம்மளுக்கு செஸ்ஸை பற்றி தெரிஞ்சிருந்தோம் நிறைய மாறி இருக்குது. கம்ப்யூட்டர்ஸ் அது இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் முன்னாடி நம்பிக்கையோடு சொல்லியிருப்பேன் இந்த மூவ் தான் இந்த பொசிஷனில் கரெக்டுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல காமிச்சாச்சுன்னா இந்த மூவும் ஆடலாம், ஆனால் இன்னும் 2-3 மூவ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு. என் கோச் ஒரிஜினல் கோச்சஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மூவ்ஸ் நீ வைக்கவே கூடாது, அது பொசிஷனுக்கு நல்லது இல்லைன்னு. இருந்துருக்கலாம். 20 வருஷம் கழிஞ்சு ஒரு கம்ப்யூட்டர் இல்லை தட் மூவ் இஸ் எக்ஸலண்ட், நோ ப்ராப்ளம்னு
ஸோ தென் நான் அப்டேட் பண்ணிக்கணும், தெரிஞ்சதை முதல்ல மறக்கணும். அதுக்கப்புறம் புதுசாக ஏன் இந்த புது கன்க்ளூஷன் வந்ததுன்னு ஒரு மாதிரி புரிஞ்சுருந்தாண்டா என்னால் சரியாக ஆட முடியும். ஸோ இன்ட்யூஷன்லாம் இஸ் நாட் ஏபிள் டு கீப் அப். ஓகே, இப்போ இன்ட்யூஷன்லேருந்து டெக்னாலஜியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப உள்ளே வந்துருச்சு. ஆமாம், ஒரு காலத்தில் இதை வைக்கக்கூடாது, இந்த மாதிரி மூவ்ஸ் வைக்கவே கூடாது, ரூக் பான்ஸ்லாம் தொடவே கூடாதுன்னு சொன்னோம். 20 வருஷம் அது மாதிரி ஆடிந்தா அது பழகிப்படுறது. அது கிளம்புற எழுந்துட்டு இப்படி தான் எழுந்துக்கணும்னு மாதிரி விஷயம் பெருசாகவே தெரியாது. ஆனால் திடீர்னு கம்ப்யூட்டர் சொல்லிட்டுனா ஆக்சுவலாக இந்த ரூக் பான்ஸ் எல்லாம் நடத்தலாம். எக்ஸாக்டாக இது நடந்தது ஒரு 10 வருஷம் முன்னாடி. எனக்கு இன்னும் கை வர மாட்டேன்றது. அது சரியாக கம்ப்யூட்டர் சரியாக இருக்குதுன்னு சொன்னால் கூட கை வலிக்கிறது. அந்த ஹெச்பான் என்னது, ஏன்னா குழந்தையிலேருந்து தொடாத அது மாத்திரம் ஞாபகம் இருக்கு. ஸோ வயசானவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. அண்ட் அவ்வளோ ஈஸியாக இந்த புது கான்செப்ட்ஸை புரிஞ்சுட்டா கூட உபயோகப்படுத்த முடியாது. யங்ஸ்டர்ஸுக்கு அவளுக்கு அந்த அதுலேருந்து தான் வராங்க அவங்க. ஆமாம், அங்கேயே பிறந்தாங்க. அதனால அவளுக்கு இன்னும் ஈஸியாக அது ஒன்றும் பெரிய கான்ட்ரடிக்ஷனாக தெரியறது இல்லைன்னு. ஸோ அது அந்த எஃபெக்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் செஸ். இப்போ கிரிக்கெட்லேயுமே இது இருக்குது. கன்வென்ஷனல் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒன்று 360 டிகிரி அடிக்கிற கிளாசிக்கல் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் அப்படிலாம் கிடையாது. எனக்கு ரன்னை ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. பட் வந்து இதுதான் க்ரோ ஆகும் இல்லையா? அப்படி தான் பார்க்குறீங்க இதை? அது இட்ஸ் நேச்சுரல். ஒரு காலம் நான் செஞ்சது எல்டர்லி கிராண்ட் மாஸ்டருக்கு யோசிச்சிருக்கலாம், என்ன பண்ணுறாங்க, எப்படி ஆடுறாங்க இவங்கன்னு. 30 வருஷம் முன்னாடி 60 வயசு கிராண்ட் மாஸ்டர் எங்களை பற்றி என்ன யோசிச்சாரோ. ஆனால் இப்போ அந்த சர்க்கிள் ஆஃப் லைஃப் திரும்பியும் வந்திருக்குன்னு சொல்லிக்கலாம். உங்களுடைய அந்த விர்ச்சுவல் போர்டு மெத்தடாலஜின்னு ஒன்று சொல்கிறாங்க, ஆனந்த் ஸ்டைல் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அவர் வந்து கண்ணு முன்னால் அது இருக்க தான் நினச்சி அவர் காயை அப்படியே கண்ணிலே மூவ் பண்ணிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னால் அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஹவ் யூ ட்ரெயின் யுவர் பிரெயின் அண்ட் மைண்ட் டுவர்ட்ஸ் தட்? அது உண்மையாக அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நிறைய எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஆல் த செஸ் பிளேயர்ஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா, இப்போ ஒரு பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஏதோ ட்ரெயின் நடுறதோ யாரோ வந்து தப்பி டேபிளில் மோதுறாங்களோ, அது பீசஸ் எல்லாம் ஸ்கேட்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 2 பிளேயர்ஸும் ஈஸியாக கண்டினியூ பண்ணலாம். சரி, பீசஸ் திரும்பி போடாமல் நம்ம கண்டினியூ பண்ணலாமே ஆடுறது. சரி, நீ எங்கே வச்ச? நீ நைட் எஃப்ஐ வச்சியா? சரி, நான் அதுக்கு இந்த பதில் போடுறேன். சரி, நான் இப்போ இதை ஆடுறேன். அந்த இடத்துல மென்டலாகவே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இமேஜ் நம்மளுக்கு இங்கே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் கடைசி மூவ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அது இங்கேருந்து இங்கே நாத்திருக்கியா, நான் இங்கேருந்து நாத்துவேன், என் பதில் இதான், நீ இதை நான் அதை பண்ணுறேன், நீ இதை பண்ணுறேன். அதுக்கு அந்த இடத்துலேருந்து வி கேன் கண்டினியூ ஒரு நார்மல் ஆட்டத்தை ஆடுறது. அது ஒரு செஸ் பிளேயருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சாதாரணமாக செய்யலாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போது 8 வயசு பிளேயர்ஸ் எல்லாம் அவளோட ஈஸியாக செய்வேன். ஆனால் நான் செஸ் பிளேயர்ஸ் அதை பார்த்து சர்ப்ரைஸாக வராங்க. அது பெருசாக தெரியுது. ஆனால் எங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியலை. நிறைய இடத்துல இன்ஃபேக்ட் சோம்பேறித்தனதால் நிறைய பேருக்கு போர்டில் காயின் வைக்கிறதே செய்ய மாட்டாங்க. சும்மா அப்படி இருக்கு. மேகசின்லேருந்தே அந்த இந்த மூவிக்கு அடுத்து எங்களுக்கு நொட்டேஷன் பார்த்தாலே அந்த மூவி பார்க்குற மாதிரி. எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லாத துறைங்கிறதுனால பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு. ஆமாம். ஓகே. செஸ் உங்களுக்கு கொடுத்த நாலேஜ், அது கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர் உங்கள் லைஃபுக்கு எந்த அளவு பயன்பட்டுருக்கு? ரொம்ப பேசிக் லெவல் சொன்னால், ஒரு குழந்தைக்கு ஒரு மூவ் வச்சா அது திருப்பியும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் யோசித்து பெஸ்ட் மூவ் கண்டுபிடிச்சிட்டு அதை வைக்கணும். சும்மா நான் வச்சுட்டு ஐயோ நான் திருப்பி எடுக்க முடியாது. இது சீரியஸ் காம்படிஷன். அது வீட்டில் ஆடுற மாதிரி இல்லை, இது வேறு விதம். தப்பான மூவ் வச்சா அழுதா யாரும் ஒன்று மாற்ற மாட்டா. அதெல்லாம் அந்த பழக்கம்லாம் முதல்ல கற்றுக்கிறது ஒரு மாதிரி மென்டல் டிசிப்ளின். 2வது கேம்ஸ் எல்லாம் பார்த்து இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுட்டேன், அடுத்த ஆட்டத்தில் இது சிமிலராக இருக்குது பார்க்குறதுக்கு, அதே நான் அங்கே கற்றுன்றது இங்கே வேலை செய்யுமா, அந்த மாதிரி அப்ளை பண்ணுறது அது வேற லெவலில். ஒரு சதுரங்க பாடம் எடுக்கிறார் ஆனந்த்னு வச்சுக்கலாம். இது நல்லா இருக்கு. அதாவது ஒரு ராங் மூவ் பண்ணால் விட்ரா பண்ண முடியாது. ஒன்று. 2வது ஒரு மூவ் வைக்கிறதுக்கு முன்னால் கரெக்டாக யோசிச்சு வைக்கணும். ஏன் நான் முன்னாடி பார்த்தது ஏதாவது இங்கே அப்ளை பண்ணலாமா அந்த மாதிரி. 3வது ஒன்று, இது எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா, இங்கே வெள்ளைக்கு ஜெயிக்க முடியும், கண்டுபிடி, இன்னொன்று அமுச்சு விட்ருவாங்க. அப்புறம் எனக்கு தெரியாது, என்ன ஆடினாலும் நான் வெள்ளையோட ஜெயிக்க போகிற மாதிரி எனக்கு படாது. ஆனால் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அப்போது எப்படியாவது அந்த மூவை கண்டுபிடிச்சே ஆகணும், வேறு வழி இல்லை, கண்டுபிடிச்சே ஆகணும்னு அந்த ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா யூ வில் சிட், வேலை செஞ்சு அந்த கண்டுபிடி வரைக்கும். அப்புறம் கடைசியில் சட்னி. ஆனால் இங்கே என்ன பெரிய உதவி, இங்கே ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதே பாதி. அந்த நீடில் இந்த ஹேஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமானது நீடில் ஒரு ஹேஸ்டாக்கில் ஒரு நீடில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. தெரியாமல் இருக்கிற போது முழு ரூம் தேட போகிறீங்களா? இல்லை.
தெரிஞ்சுன்னு தேடுவோம். ஆனால் இங்கே கற்றுக்கிறது கேமில் யாரும் சொல்ல போகிறதில்ல. இங்கே ஒயிட்டுக்கு வின் இருக்க கண்டுபிடின்னு சொன்னால் பாதி பேர் கண்டுபிடிச்சிருவா. ஆட்டத்தில் அதுக்கப்புறம் யாருமே சொல்ல போகிறதில்ல. அது எப்போ இருக்குது எப்போ இல்லைன்னு மூந்துக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்குன்னா ஒன்றும் மூக்கெல்லாம் அரிக்கணும். பிகாஸ் அந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கணும். ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஸ்டெப்ஸ். இந்த லெசன்ஸ் எல்லாம் படிப்புலேயும் வேறு இதில் அப்ளை செய்யலாம். எப்படி கற்றுக்கிறது, எப்படி கன்க்ளூஷன் எல்லாம் மாற்றிக்கணும், என்ன குவாலிட்டியால் நான் லூஸ் பண்ணேன், இம்பேஷண்ட்டாக இருந்தேன்னா இல்லைனா அவசரத்தில் ஏதாவது செஞ்சேன்னா, கடைசி வரைக்கும் போகாமல் ஒரு 2 இடத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டேன்னா, இதெல்லாம் யூ கேன் அப்ளை இன் அதர் ஃபீல்ட்ஸ். அண்ட் ஜெனரலாக சொல்லுவாங்க, ஸ்கூலில் ஒரு 2-3 மணி நேரம் ஒரு வாரத்தில் செஸ் ஆடுறவங்க படிப்புலேயும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த ரீசன்ஸால், இந்த ட்ரைனிங்கால். அப்புறம் சயின்ஸாக மேத்ஸ் இல்லாமல் அதுலேயே இந்த ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணலாம் இல்லையா, வெரி சிமிலர் ஃபீல்ட்ஸ். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்போவுமே இருந்தது. டிஃபீட்ஸை கோப்பப் பண்ணுறது எப்படி? இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஸ்போர்ட்ஸை பற்றி மட்டும் கேட்கல, லைஃப்லேயுமே பார்க்குறேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் லைஃப் கோஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போட்டிகளும் நிறையா இருக்குது, வெற்றி தோல்விகளும் நிறையா இருக்குது. இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கும் நிறையா கோவம் வரும். எனக்கு இன்னும் கோவம் வரும். ஐயோ, இது எவ்வளோ வாட்டி இதே தப்பு பண்ண போகிறேன், தெரிஞ்சதே வச்சுட்டு எவ்வளோ வாட்டி இந்த மாதிரி அள்ளிக்கு ஓசியில் கொடுக்க போகிறேன் பாயிண்ட்டை, எனக்கு என் புத்தி எங்கே, அந்த மாதிரி நிறைய என்னோட பேசிப்பேன். ஆனால் கடைசியில் ஒரு நேரம் வரும், அது யோசிச்சே ஆகணும். சரி, இன்றைக்கி தோற்றதால் நாளைக்கும் தோற்றா என் சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகுமா? இல்லை. ஸோ அதனால் இது மறந்துடணும். இப்போது இன்றைக்கி ஆடினதை தள்ளிட்டு நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு என் கவனிப்பெல்லாம் அது மேலே போகணும். அது இல்லைன்னு அது என்ன, டோர்னமெண்ட்ஸில் ஆட பழகிக்கலாம். 1000 வாட்டி ஜூனியர் டோர்னமெண்ட்ஸில் 3வது ரவுண்ட் தோற்றா 4வது ரவுண்ட் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, நாளைக்கு நான் எழுந்துக்கிற போது சந்தோஷமாக எழுந்துக்க போகிறதில்ல, ஆனால் அதோடு விடலாம். ஒன்றும் செய்ய முடியாது. நாளைக்கு எழுந்துன்னா அடுத்த நாள் எழுந்துட்டு கொஞ்சம் ஜில் தண்ணி போட்டுட்டு இன்றைக்கி என்ன நடக்க போகிறதுன்னு பார்த்தேன். எனக்கும் தெரியும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸால் ஏதாவது ஒரு ஆட்டம் ஜெயிச்சிட்டேன்னா தோத்த ஆட்டம்லாம் மறந்துடுவேன். ஸோ சரி, இன்றைக்கி நல்லா ஆடி அதான் பெருசு, இந்த ஆட்டத்தை ஜெயிச்சேன்னா இதை மறந்துடலான்னு அந்த மாதிரியும் பழகிக்கலாம். ஆனால் அந்த டிசிப்ளின் இல்லைன்னா நிறைய பேருக்கு ஒரு ஆட்டம் லூஸ் பண்ணாங்கன்னா 3 ஆட்டம் லூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவளோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. எனக்கே நடந்திருக்காரு சில வாட்டி. ஆனால் சில வாட்டி எனக்கு நிறுத்திக்க முடிஞ்சிருக்கு. இதுதான் அதை பழகிக்கணும். முழுக்க அந்த டிசிப்ளின் இருக்கணும் என்ன இருந்தாலும். ஆனால் கடைசியில் சில பேர் ஐயோ போயும் அவன்கிட்ட வேறு கொடுக்கணுமா, வேற யாராவது நல்லவர்கிட்ட வேறையாவது கொடுத்துருக்க முடியாதா இந்த பாயிண்ட்டை, அவன்கிட்ட போய் லூஸ் பண்ணவான்னு யோசிச்சா இன்னும் 2 ஆட்டம் போகும் இந்த மாதிரி. அது வேறு வழி இல்லை. ஆனால் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்று, இருக்காமல் இருக்கிறது அது இன்னொன்று. அது லைஃப்லேயும் சரி செஸ்லேயும் சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கஷ்டனாலும் வி ஹேவ் டு ட்ரை இட் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரியணும். நான் உட்காந்துட்டு அழுத்திருந்தேன்னா நாளைக்கும் சரியாக முடிய போகிறது இல்லைன்னு அது தெரிஞ்சுன்னா செஞ்சேன்னா பரவாயில்ல, செஞ்சுக்கோ. ஒரு கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 4 ஜெனரேஷன் செஸ்ஸில் இருக்கீங்க. அந்த கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணுறது? டயர்டாக ஆகிடாதா? ஒரு ப்ரெஷராக இருக்காதா? ஆக்சுவலாக அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஒரு வருஷத்தில் நான் ஜான்வரியில் நடக்கிற டோர்னமெண்ட்டில் நான் ஜெயிச்சேன்னா ஃபெப்ரவரியில் நடக்கிற டோர்னமெண்ட் நான் ஜெயிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. ஃபெப்ரவரி டோர்னமெண்ட் ஜெயிக்காமல் இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் பெருமை இருக்கிறது இல்லை. அது மாதிரி யோசிச்சா சரி, வந்தது வங்கியில் போட்டுக்கலாம், அடுத்தது ஜெயிச்சா என்ன பார்க்கலாம், எவ்வளோ வாட்டி ஜெயிக்க போகிறேன்னு பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கு. வந்ததை வரவேற்போம், போவதை செலவில் வைப்போம். ஆமாம். ஆனால் இன்னொரு விதமாக ஜெயிச்சுட்டே இருந்தால் ஒரு 4-5 போட்டிகள் ஒன்று மேலே ஒன்று ஜெயிச்சா அதுக்கப்புறம் தலையில் யோசிச்சுட்டு இருக்கலாம் எப்படியாவது ஜெயிக்கலான்னு. ஆனால் மனசில் கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கலாம்னால அவ்வளோ முயற்சி செய்ய ஈஸியாக வராது. 2-3 போட்டிகள் ஜெயிக்காமல் இருக்கும், திருப்பியும் வரணும். சரி, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் பாரு, உடனே என் பெர்ஃபார்மன்ஸ் கீழே வந்தது, ஒரு வாரம் நிறுத்திண்டு அதை என்ன தப்பாக செஞ்சேன்னு படிச்சுட்டு எப்படி அடுத்த டோர்னமெண்ட்டில் இன்னும் நல்லா ஆடலான்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஆடணும்னு அந்த டிசிப்ளின் இருந்தது. ஒரு மாதிரி திருப்பி வந்துட்டோம். ஸோ இங்கங்கே ஃபெயிலியர் இருக்கும், ஆனால் அதனால் ஒன்றும் நிற்க வேண்டாம், போயிட்டே இருக்கலாம். அண்ட் அந்த கன்சிஸ்டன்சி, நான் நினைக்கிறேன் கன்சிஸ்டன்சி அவ்வளோ ஈஸி, அவ்வளோ டிஃபிகல்ட் இல்லை. ஏன்னா நேற்றுக்கு நடந்தது என்ன நடந்தாலும் திருப்பியும் செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நேற்றுக்கு லூஸ் பண்ணேன்னா எப்படி இன்றைக்கி ஜெயிக்கணும்னு பார்க்கணும். ஸோ அந்த கதை மாறி இருந்தது. சில வாட்டி மோட்டிவேஷன் போகலாம், என்ன இருந்தாலும் என்ன
என்ன செஞ்சாலும் இந்த ஏரியா இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிக்க முடியறது இல்லையே, சரி தொலையட்டோன்னு அப்படி ஒரு ஃபீலிங் வரலாம். அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஒரு சில வாட்டி 2-3 மாதம் ஆடாமல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துட்ருப்பேன். செஸ்ஸே பார்க்க மாட்டேன், செஸ் போர்ட் கிட்டக்கே போக மாட்டேன். கொஞ்ச நாள் கழிஞ்சு எனக்கே உள்ளேருந்து தெரியும் அந்த ஆசை திருப்பியும் வருது, எப்படியாவது ஆடலாமான்னு வருது. அடுத்த டோர்னமெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகும்னு ஒரு நம்பிக்கை. பட் ரொம்ப நாள் ஒரு 2-3 மந்த்ஸ் இந்த மாதிரி பேட் ரிசல்ட்ஸ் இருந்தால் நல்ல பிரேக் எடுத்துட்டாலே அந்த பசி, அந்த ஹங்கர் திருப்பியும் திரும்ப வரும். அது வந்த பிறகு உள்ளே இறங்கலாம் அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி நார்மலாக சரியாக வந்திருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சிக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்பப்போ சின்ன சின்ன தோல்விகள் வரணும், அதுலேருந்து மீண்டு வரதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வரணும், அதை ஒட்டி ஒரு டிசிப்ளின் வரணும். ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருந்தால் அதுலேருந்து கொஞ்சம் அவையில் இருக்கணும், திரும்ப அந்த அந்த ஹங்கரோட உள்ளே வரணும். சரி, ரொம்ப நாள் நல்ல ரிசல்ட் வரலைன்னா ரொம்ப ஃபண்டமெண்டலாக ஏதோ தப்பாக போயின்னு இருக்குன்னு. சில வாட்டி அதை ரிப்பேர் பண்ண முடியலனாலும் செஸ்ஸை பற்றி யோசிக்கலைன்னா தெரியல, ஒரு மாதிரி க்ளீனிங் மாதிரி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகலாம். அந்த பசி இருக்கணும். அந்த பசி திருப்பியும் வந்தால் மிச்சம் எல்லாத்தையும் இடத்துக்கு விழுந்துடும். Behind Oats Master Inspirers with Grand Master Vishwanathan Anand. Title sponsor Dr. Sri Verma. ஆயுள் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சை இல்லார் குணம், ஆயுள் கால நிவாரணம். And Specs Makers, the eyewear expert. Powered by Achi Badam Drink Mix. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Massage, your ultimate destination for perfect wedding suits.